Peacemakers of Christo. நீ இடிக்கப்படும் வாழ்வுக்காக உழைக்கிறாயா, இல்லை நிலையான வாழ்வுக்காக உழைக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனத்துல, இயேசு கோவிலை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்த போது அவருடைய சீடர்கள் கோவில் கட்டடங்களை அவருக்கு காட்ட அவரை அணுகி வந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? இங்கே கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை அப்பா இது நிரந்தர வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, இது காத்து வீசும் வாழ்க்கை ஆண்டவரே. இன்று நான், நாளை இன்னொருவன் சுவாமி, நேற்று இன்னொருவன் ஆண்டவரே. அப்பா, இன்று வேறொருவன், நாளை வேறொருவன் ஆண்டவரே. எல்லாம் காத்துக்கு போற மனிதர்கள் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, அந்நாளிலே அவ்வளோ பெரிய எருசலேம் ஆலயத்தை நீர் கண்டீர் ஆண்டவரே. அப்பா, அது இடிக்கப்படாத ஒரு ஆலயமாக இருந்தது. இருந்த போதிலும் நீ சொன்னீர், அவ்வளவு பெரிய ஆலயத்தை பார்த்து இது இடிக்கப்படும், கற்கள் மேலே கற்கள் விழுந்து கிடக்கும் என்று கூறினீர் ஆண்டவரே. அப்பா, இந்நாளிலே எத்தனையோ மனிதர்கள் ஐயா ஓடுகிறான், உழைக்கிறான் ஆண்டவரே, பிளான் பண்றாப்பா, 100 வருஷத்துக்கு என்று, 50 வருஷத்துக்கு என்று, 30 வருஷத்துக்கு என்று, 1000 வருஷத்துக்கு என்று பலவிதமான பிளான்களை போடுகிற கார்ப்பரேட் உலகமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ மகன்கள் அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் 100 கோடிக்கு வீடு கட்டலாம், 50 கோடிக்கு வீடு கட்டலாம், 1 கோடிக்கு வீடு கட்டலாம், 50 லட்சத்துக்கு வீடு கட்டலாம் என்று அப்பா வீடுகள் மேலே வீடுகளை கட்டுகிறார்கள், ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் செல்லுகிறார்கள் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் முட்டாள்கள் சுவாமி. அப்பா, ஒவ்வொரு வீடும் இடிக்கப்படும், சிறிது காலம் மட்டுமே அது இருக்கும் என்று நாங்கள் உணராமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தலைமுறை இல்லை என்றால் அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை இல்லை என்றால் அடுத்த தலைமுறையில அது அழிக்கப்படும் என்பதை உணராதவர்களாக அப்பா, அழிக்கப்படும் அந்த சொத்துகளுக்காக ஓடி ஓடி ஆண்டவரே, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சிரிப்பு இல்லாமல், அப்பா ஒற்றுமை இல்லாமல் நாங்கள் அடித்துக் கொண்டு, சண்டை போட்டுக்கொண்டு, கோர்ட்டு கேஸ் என்று அழைகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது சுவாமி. இந்த சொத்துக்காக தான் உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே. இடிக்கப்படும் ஆண்டவரே வீடுகளுக்காக, அழிந்து போகும் சொத்துகளுக்காக தான் அடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனாகிய கர்த்தாவே, 50 வயதிலே அப்பா என்னுடைய உடல் ஆனது, அதனுடைய ஆரோக்கியமானது என்னை விட்டு பிரிந்து செல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, 60 வயதிலே ஆண்டவரே என்னை, நான் பார்த்த வேலை என்னை வேண்டாம் என்று தள்ளி விடுகிறது சுவாமி. அப்பா, 70 வயதிலே ஆண்டவரே என் குடும்பமே என்னை வேண்டாம் என்று, அவருக்கு என்ன தெரியும், அவர் பழைய மனுஷன், அவர் நோயாளி என்று சொல்லி தள்ளி விடுகிறது ஆண்டவரே. 80-90 வயதில் இந்த பூமியே நீ வேண்டாம் என்று அப்பா என்னை தள்ளிவிட்டு அது என்னை முழுங்கி கொள்ளுகிறது சுவாமி. ஏசப்பா, இந்த அழிந்து போகிற வாழ்க்கைக்காக ஆண்டவரே, இந்த 20 வருஷ வாழ்க்கைக்காகவா ஆண்டவரே நாங்கள் அடித்துக் கொள்கிறோம் சுவாமி. 30லிருந்து 50 வயது வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் போடாத சண்டைகள் இல்லை, படாத பொறாமைகள் இல்லை ஆண்டவரே, தீண்டாத மனிதர்கள் இல்லை, அவதூறாக பேசாத மனிதர்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா, நஞ்சிக்கிறோம், வஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் ஏராளம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, இந்த 20 வயதுக்குள்ளாய் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே காமத்திலும் மோகத்திலும் சண்டைகளிலும் அடங்காமலோ ஆண்டவரே போதை பொருட்களுக்கும் கஞ்சா பொருட்களுக்கும் நாங்கள் ஆளாகி
தள்ளாடி விடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 20 வயதிலே எத்தனையோ குடும்பங்கள் தடுமாறி போகிறது ஆண்டவரே. ஆமாப்பா, கடன் படுகிறார்கள் ஐயா. ஐயோ, அந்த காசை சம்பாதிக்கலாம், இங்க பணம் வாங்கலாம், அங்க பணம் கொடுக்கலாம் என்று பயங்கரமான திட்டங்களை வைத்து எல்லாம் ஏமாந்து போய் கிடக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, நிம்மதியை இழந்துட்டோம் ஆண்டவரே. அப்பா, எங்களால வாழவே முடியலையா ஆண்டவரே. நாங்கள் இடிக்கப்படும் சுவர்களாக இருக்கிறோம் ஐயா. ஏசப்பா, நீ சொன்னீர் இந்த ஆலயம் இடிக்கப்படும், ஒரு கல் மேலே இன்னொரு கல் கிடக்கும் என்று. அதே போலதான் ஐயா என் குடும்பம் இன்று இடிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என் கணவன் இடிக்கப்பட்டான் ஆண்டவரே, நொறுக்கப்பட்டிருக்கிறான் ஐயா. அவன் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் என்னால பார்க்கவே முடியலையா ஆண்டவரே. அப்பாவே, வாழ்க்கையில முன்னேறணும், மனைவியை பார்த்துக்கணும் ஆண்டவரே, பிள்ளைகளை பார்த்துக்கணும் என்று ஓடுகிறான். ஆனால் அவனால சக்சஸ் ஆக முடியலையே சுவாமி. அப்பா, என் மனைவியானவள் இடிக்கப்பட்டவளாக இருக்கிறாள் ஐயா. உடல் சுகம் இல்லாமல், ஐயோ அங்க வலிக்கிறது, இங்கு வலிக்கிறது, ஐயோ அவளுக்கு ஆஸ்மா இருக்குது, தைராய்டு இருக்குது, ஐயோ பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு, ஐயோ யூட்ரஸ்ல ப்ராப்ளம், ஐயோ வயிற்று வலின்றாளே என்று அப்பா அவள் படுகிற அவதியை என்னால காண முடியலையே ஆண்டவரே. ஏசப்பா, என் மகனானவன் இடிக்கப்பட்டிருக்கிறான் ஆண்டவரே. திருமணம் ஆகாமல், அப்பா படிக்க முடியாமல், மனப்பாடம் ஏறவே மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு ஞாபகம் எல்லாம் மறந்து போகுது, என்னால படிக்கவே முடியல, என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல என்று அவன் படுகிற அவதிகளை என்னால காண முடியலையே சுவாமி. என் மகளானவள், ஐயோ வயிற்று வலிக்குது, ஐயோ எனக்கு பயமா இருக்குதுமா, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலம்மா, வேலை கிடைக்கலம்மா, காதலித்தவன் இழந்து விட்டான், காதலித்தவன் ஏமாற்றி விட்டான். ஆண்டவரே, தெய்வமாகிய கர்த்தாவே, என்னுடைய மகள் இன்று வாழ்க்கையை இழந்து கிடக்கிறாள். கணவனை விட்டு வந்துட்டாள், மனைவியை விட்டு வந்துட்டான். ஐயோ, மனைவி ஓடி போய் விட்டாள், ஐயோ கணவன் ஓடி போய் விட்டாள், ஐயோ கணவன் தகாத உறவு வைத்திருக்கிறான். என் தெய்வமே, என் ராஜாதி ராஜாவே, என்னுடைய குடும்பமே இடிந்து கிடக்கிறது ஐயா. எங்க அம்மா அப்பா உடம்பு சரியில்லாம கிடக்கிறாங்க ஆண்டவரே. ஐயோ, என் குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பவர் யார்? எங்களை சுகமாக்குபவர் யார்? எங்களுக்காக வாதாடுகிறவர் யார்? எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர் யார்? தேவனே, எனக்காக பேசுகிறவர் யார்? நான் யாரை பார்ப்பேன் ஆண்டவரே? எனக்கு யார் ஆண்டவரே தெரியும் ஐயா. நீர் தானே ஆண்டவரே எல்லாத்தையும் படைத்தீர் சுவாமி. ஏசப்பா, இந்த இடிக்கப்பட்ட குடும்பங்களை பாருங்க, வறுமையில வாடுகிற குடும்பங்களை பாருங்க. ஏழ்மை கொள்ளுகிறது ஆண்டவரே, பசி எங்களை கொள்ளுகிறது ஐயா, பிரச்சனைகள் எங்களை கொள்ளுகிறது ஆண்டவரே, நோய்கள் எங்களை கொள்ளுகிறது ஆண்டவரே. எங்களால வாழ முடியலப்பா. ஏசப்பா, கல்வாரி அப்பா, என் தெய்வமே, என் கற்பப்பையை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. எனக்கு வேலையை கொடுங்க, என் மனைவியை கொண்டு வாங்க, என்னுடைய கணவனை கொண்டு வாங்க, அவன் திருந்தனும் ஐயா. தெய்வமே, என் மீது கருணை கொள்ளுங்கள் ஐயா. என் பிரச்சனை எல்லாம் போகட்டும் ஐயா. என்னால போராடவே முடியல சுவாமி என்று உன்னுடைய பிள்ளைகள் இடிக்கப்பட்ட ஆலயங்களாக, இடிக்கப்பட்ட குடும்பங்களாக, இடிக்கப்பட்ட உள்ளங்களாக வாழ்கிறார்கள். அவர்களை கட்டுவீர், அவர்களை எழுப்புவீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர், அவர்களை அபிஷேகிப்பீர், அவர்களை சுகமாக்குவீர், அவர்களை வழி நடத்துவீர், வாழ வைப்பீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி 3 திருப்பலி 5 திருப்பலி 7 திருப்பலி 9 திருப்பலி 12 திருப்பலி 30 திருப்பலி 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.